சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. சென்னை பறக்கும் ரயில் மறுசீரமைப்பிற்கு மத்திய அரசிடம் நிதி உதவி கோரிக்கையை வைத்திருக்கிறது தமிழக அரசு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன? சென்னை பறக்கும் ரயில் சீரமைப்பு திட்டத்திற்காக மத்திய அரசிடம் நிதியுதவிய தமிழக அரசு கோர இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னையில் அந்த பொது போக்குவரத்துல ஒன்றாக அந்த பறக்கும் ரயில் சேவை திட்டம் என்பது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அதனை சென்னை மெட்ரோ ரயில் திட்ட தரத்திற்கு நிகராக மாற்றுவதற்கு சுமார் 6600 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மறுசீரமைப்பு திட்டத்தை தமிழக அரசு கையில எடுத்திருக்கிறாங்க. இதனை செயல்படுத்துவதற்கான தேவையான நிதி மற்றும் கடன் உதவிகளை வழங்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதற்கான ஆரம்பகால திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு தமிழக அரசு மற்றும் அதை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்திற்கு அனுப்பியிருக்கிறது. இந்த மறுசீரமைப்பு பணிகளை மத்திய அரசு திட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் ஏற்கனவே பல ஆண்டுகளாகவே சென்னை பறக்கும் ரயில் சேவையை இயக்கத்தை பொறுத்த மட்டில் தெற்கு ரயில்வேயிடம் இருந்து பெற்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. நீண்ட இழுபறிக்கு பிறகாக கடந்த 2025 ஜூலை மாதத்துல ரயில்வே நிர்வாகத்தின் தரப்புல கொள்கை அளவிலான ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டது. இருப்பினும் இந்த நிர்வாக மாற்ற பணிகள் முழுமையாக தொடங்க வேண்டும் என்றால் தெற்கு ரயில்வே மற்றும் தமிழக அரசுக்கு இடையே முறையாக அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்போது ஒப்பந்த ஆவணத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய ரயில்வே வாரியத்திடம் பரிசீலனை இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சில வாரங்கள்ல அதற்கான ஒப்புதல் என்பது கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2028 குறிப்பிட்ட இந்த பறக்கும் ரயில் சேவை திட்டத்துல சென்னை கடற்கரையிலிருந்து பரங்கிமலை வரை இயக்கப்படக்கூடிய அந்த பறக்கும் ரயில் சேவை திட்டத்துல மெட்ரோ ரயிலுக்கு நிகரான அதிநவீன உள்கட்டமைப்போடு மெட்ரோ ரயில் போன்று ரயிலை இயக்குவதற்கான பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசிடம் நிதியுதவி கோரி இருக்கிறது. மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்துல பன்னாட்டு நிதியுதவியும் வழங்கப்பட்டு உடனடியாக இந்த பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு முன்னதாக ரயில்வே வாரியத்துடைய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை எதிர்பார்த்து தமிழக அரசு காத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.